பண்ணு லட்சுமி இந்த மாசமாவது ஒழுங்கா குழுவுக்கு பணத்தை கட்டுவாளா? அக்கா தெரியலையேக்கா, தெரியலையே. குழுவுக்கு ரூபா கொடுன்னு கேட்டா போதும், உடனே கதுவை இழுத்து சாத்திக்கிறா. அவ கூட சேர்ந்து குழுவை எடுத்துப்புட்டு அவளுக்காக நம்ம தான் நாய்படாத பாடுபடுறோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாசம் பணத்தை அவ கட்டல, நம்ம எல்லாருக்கும் பையனை போட்டுடுவான்னு வேற குழுக்காரன் சொல்லிட்டு போனான். அப்பவே நான் உன்கிட்ட தலைக்கு மேல அடிச்சுக்கிட்டேன். அவளை எல்லாம் குழுவுல சேர்க்காதன்னு சொன்னேன். பாத்தியாப்ப பாத்தியா? எப்படியாச்சும் நீதான் அவகிட்ட பணத்தை வாங்கணும்னு சொல்லிவிட்ட. ஏய் நாலு முடி, ஒழுங்கா மனசாட்சியை தொட்டு சொல்லு. லட்சுமி பாவம், அவ புருஷனுக்கு வேற உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வேணும்னு நீ அவளை நம்ம குழுவுக்கு சேர்க்கறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வரல. நீ தானடி அவளுக்கு முழு கேரண்டின்னு சொன்ன. ஐயோ நானா? ஏன் சின்னப்பட இப்படி போய் சொல்றேன்? ஏக்கா ராணிக்கா, பாத்தியக்கா என்னவா பேசுறா பத்தியா? வசந்தி, நீதான் லட்சுமியை கூப்பிட்டுக்கிட்டு வந்த. முழு கேரண்டன் நீ தான் சொன்ன. எனக்கு நல்ல நினைவு இருக்குதா? அப்படியே சொன்ன. சரி பாவம்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த பைப்ல இப்படி விசக்கிருமியா இருக்கும்னு நான் என்ன நினைச்சா பார்த்தேன். சரி வாங்க, இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை பிடிச்சி குழுக்காரன்ட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான். லட்சுமி லட்சுமி அச்சோ மோனிசா மை டியர் மோனிசா பிபிமா மோனிசா கிச்சு கிச்சுமா பத்தி கிச்சுமா ஏ மோனிசா மை டியர் மோனிசா அச்சோ அவ சுச்சு போட்ட மாதிரி ஒய்யாம லட்சுன்ட்டு கிடக்குறா. யாரு? சு நாதம்மா ராணி. அம்மா லட்சு, இன்னைக்கு கிராமடியில் பணம் கட்டணும், மறந்துட்டியா என்ன? ஐயோ இன்னைக்கு 8ஆம் தேதியா? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. வந்துட்டாளே ஆனா போதும், இவ்வளவுக்கு இதே ஒரு வேலையால இருக்கு. லட்சுமி வெளியே வாடி. இந்த மாசம் நீ பணத்தை கட்டாம ஏமாத்த முடியாது. ஒழுங்கு வரியே பணத்தை எடுத்துக்கிட்டு வா. எத்தியோ உங்ககிட்ட சொல்லிட்டு லட்சுமி, நீங்க கட்டன்னு சொன்னேன். வசந்தி உடம்புக்கு ஒன்றும் முடியலடி. நீ பேசுறதே காதல விடலடி. லட்சுமி சாம, நீ வெளியே வரியா இல்ல கதை உடச்சுக்கிட்டு நாங்க 3 பேரும் உள்ள வரட்டுமா? நான் என்ன பையன் சொல்றேன், அதான் உடச்சுக்கிட்டு வர போறீல. வாங்க உள்ள வந்தீங்க என் பணத்தை தான் பாப்பீங்க. அதை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? 10 ரூபாய்க்கு புண்ணியம் இல்ல, எல்லாம் அங்க இத்து போனதா இருக்கு உடம்புக்குள்ள. அப்ப நான் செத்தால உங்களுக்கு கவலை இல்ல, உங்களுக்கு பழதா பக்கி அப்படிதானே. நான் பூச்சி மருந்து குடிக்க போறேன், பாத்துக்கோங்க. என்னவா பண்ணுமா, எங்களுக்கு பணத்தை எடுத்து வச்சுட்டு நீ எது பண்ணாலும் பண்ணு. ஏய் நீ ஊரையே கொள்ளுவ, நீ பூச்சி மருந்து குடிச்சிட்டு சாக போறியா? விடுற என்னைய, இந்த கதை உடச்சுக்கிட்டு உள்ள பையன் அவளை தரன்னு புடிச்சு வெளியே எடுத்துட்டு வர. வா உள்ள வா வந்து எடுத்துட்டு போ. இனி எப்படியாச்சும் கொள்ளுட்டு முடிவு பண்ணிட்டியே. எங்கட பணம் இருந்தா கொடுக்க மாட்டேன். ஏம்மா, எங்க பணத்தையும் 2 மாசம் பணம் வாங்கினியே, அதை குழுவுல கட்டவே இல்லையா மாமா? நான் உன்னை இழுக்கிறேன். நீ தானே என் கூட வாங்கின. ஏய் பொய் சொல்லாத, நான் உன் கூட தான் நின்ன. ஆனா நீ தான் பணத்தை வாங்கின. அனைக்கவும் வசந்தியும் எங்கேயும் வெளியே போனாவன்னு உங்ககிட்ட கொடுத்தாவ பாரு. ஆமா கொடுத்தாவ. அப்ப ஏதோ அவசரமான செலவுன்னு பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். ஆண்டி, நீ செலவு பண்ண யாவட்டு பணம் தான் கிடைச்சதாடி. மரியாதையே வெளியே வரியா இல்லையா? என்ன சும்மா குழுக்கு டீவுங்கிறீங்க? நெருங்க போது குழுவெல்லாம் தள்ளுபடி பண்ண போறாங்களா? அதெல்லாம் ஒன்னும் கட்ட தேவல. ஆமா லட்சு, பணம் போட்டு விட்டது உங்க அப்பா தானே. குழுவெல்லாம் தள்ளுபடி பண்ண போறாங்களா? தள்ளுபடி எட்டி வாடி. இந்த மாசம் பணம் கட்டலன்னா பயன் பட்டுவனு மிரட்டிட்டு போறானுவன். மிரட்டலுக்குலாம் பயப்படுறதா? அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும், தைரியமா. என்ன சின்ன பண்ண சொல்லுடி. என்ன அன்னைக்கு சொன்ன, நம்ம பணமே கட்டாம இருந்தா நம்ம பணத்தை தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு. இப்ப நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்து கத்துறியா? இப்படியே மாசம் வெளியே நின்று என்னை அசிங்கப்படுத்துங்க, கூட இருந்து குழி பறிக்கிறீங்க. என்னால இருக்கா இதெல்லாம்? நீ வெளியே வந்தா நாங்க ஏன் உன் வாசல்ல நிக்க போறோம்? கதவை சாத்திக்கிட்டு உள்ளே கிடக்குற நீ. எனக்கு உடம்பு முடியல, அதனாலதான் நான் வெளியே வர மாட்டேன். ஒழுங்கா வெளியே வரியா இல்ல கூரையை பிச்சுக்கிட்டு நான் உள்ள வரட்டுமா? சின்னவனே. எப்பா என்னடி நல்ல கருவாட்டு குழம்பு வாசம் கமன்னு அடிக்குதே. ஆமா சின்னவனே, நேத்து வச்ச குழம்பு சாப்பிடுறியா? அம்மா நாங்க சாப்பிடுறதுலாம் இருக்கட்டும், எங்க பணத்தை 2 மாசம் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்திரியம்மா. நீயும் பணம் கட்டல, எங்களோட பணத்தை வாங்கி அதையும் கட்டல. குழுக்கார வந்து எங்களை பேசுறான். என்னம்மா இதெல்லாம்? ஏக்கா என்னக்கா நீ, அன்னைக்கு என் புருஷனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லக்கா, கையில சுத்தமா காசு இல்லக்கா. அதனாலதான்க்கா சரி ஆபத்துக்கு பாவலன்னு காசு எடுத்து செலவு பண்ண. என்னம்மா யாரோ எடுத்து செலவு பண்ண மாதிரி 2 பேரும் எப்படி பேசுறீங்கள? நான் யாரு? உங்க லட்சுமி தானே. லட்சுமி, இது என்ன மத்த விஷயமா? காசு விஷயம் லட்சுமி. காசுக்காக ஃப்ரெண்டு நீங்க மறந்துடுவீங்களா? அப்ப என்னை விட உங்களுக்கு காசு தான் முக்கியமா? ஏய், அந்த பணத்தை நீ வாங்கியா 2 மாசம் ஆகுது. சரி ஆசிரம்னு எடுத்து செலவு பண்ண. அடுத்த மாசம் பணம் கட்டணுமே, இந்த பணத்தையும் சேர்த்து கொடுக்கும்னு அதையும் கொடுக்கல. உன்னோட பணத்தையும் நீனே சுத்தமா கட்டவே இல்ல. உன் கூட சேர்ந்து நாங்களும் கூட எடுத்ததால எங்களை வந்து பேசிட்டு போறான். நீ வீட்டையே திறக்க மாட்டேங்கிற. என்ன லட்சுமி, இதுதான் பழக்கத்துக்கு உண்டான இதுவா? இப்படி எல்லாம் பேசுனீங்க, நான் போய் மருந்து குடிச்சிருவேன். என்னமா நீ இதுக்கு அடுத்தால மருந்து குடிச்சிருவேன் செத்துருவேன்ட்டு? என்ன பிளாக்மெயில் பண்ற? பிளாக்மெயில் நம்மள? நான் ஒன்னும் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல.
என்ன பணத்தை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டா ஓடி விட்டா இங்க தானே இருக்கு. நானே தட கஞ்சிக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறேன். என்னை வந்து இப்படி எல்லாம் பேசுறியல. வாங்க, நான் எதையாச்சும் குடிச்சிட்டு சாவுறேன். லட்சுமி லட்சுமி ஏய் என்ன இவ இப்படி ஓடுறா? லட்சுமி என்னடி இவ கொடுத்த காசை திருப்பி கேட்டா சாவறேன்னு சொல்லிட்டு ஓடுறா? அதானே ஒண்ணுமே புரியலையே. என்னமோ அவ விட்ட காசை நம்ம கேக்குற மாதிரி இல்ல இவ பண்ணிக்கிட்டு நிக்கிறா. நம்ம விட்ட பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு எவ்வளவு இதா பேசுற பத்தியா? புரியுமா இருப்பாவ? ஐயோ எல்லாம் தான் நிக்கிறா பாரு, எரும மாடு வளர்ந்து கழுத. இவளாதுதான் ஒரு ஆளுன்னு அவளை கூட்டு செத்துக்கிட்டு திரியறது எங்க போனாலும். என்ன வதந்தி இப்படி எல்லாம் பேசுறா? பரவே வேற எப்படி பேசாவ? என்னவோ மருந்து குடிக்க போறேன்ட்டு ஓடுறா பாரு. இது தொலைஞ்சிட்டா நம்மளதான் பேசுவாவ எல்லாரும். லட்சு மை செல்லம் வாடி. நீ பணம் கொடுக்க வேணாம் லட்சு. நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நானே போட்டு கட்டுறேன். எங்க வாச்சலாம். நான் சும்மாவா சொல்றேன் சின்ன பொண்ணு. ஆமா லட்சுமி, கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. அதனால இந்த நீ எதுவும் பண்ண வேணாமா. யாரும் வந்து கேட்டா நாங்க பதில் சொல்லிக்கிறோம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். காலையில இருந்து சாப்பிடாம ஒரே மயக்கமா வருது. நான் வீட்டுக்கு போறேன். என்ன ரெண்டு பேரும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறீங்க? என்ன பண்றது? பண்ணு என்ன பண்ணவே தெரியாது. என் பணம் 2500, இவ பணம் 2500. எல்லாத்தையும் நீ தான் கொடுக்கணும் பாத்துக்க. என்னக்கா இப்ப என்கிட்ட வரியா? வரவே அவகிட்ட பணத்தை வாங்க முடியாதுமா. தலைவி நீ தானே, அவளுக்கு பதிலா நீ தான் பணம் போட்டு கட்டணும். என்னக்கா என்ன பண்ணவே தெரியாது. நீங்க பொழுதுக்குள்ள கட்ட வேண்டிய பணத்தையும் கட்டிடணும். இந்த அவ எங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் கட்டிடணும். புரியுதா? வாக்க போலாம். என்ன பண்ணு, நானும் அதே தான் சொல்றேன். சும்மா அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு திருலாம் நின்ன அவளை விட்ட மாதிரிலாம் உன்னையும் விட மாட்டேன் பாத்துக்க. நான் என்ன பண்ண? நானே ஏதோ உங்ககிட்ட இருக்கிறத வாங்கி தின்னுபிட்டு ஓசியில உடம்ப வளர்த்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு நிக்கிறேன். இனி இப்படி பண்றீங்களே. ஒரு குடும்பல தலைவியா இருக்கிறது தப்பா? இவ்வளவு பணத்துக்கு நான் என்ன பண்றது? லட்சுமி எல்லாம் ஒன்னாலதான்டி. லட்சுமி உன்னை எனக்கு என்ன பண்றேன்னு பாருடி. எல்லார் பணத்தையும் வாங்கி எடுத்து சாப்பிட்டுப்புட்டு ஜாலியா இருக்கியா? ஜாலியா உங்ககிட்ட இருந்து பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இருடி உனக்கு வைக்கிற ஆப்பு இரு. யாரது? சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா? செல்லக்குட்டி சின்ன என்ன கவலை? நான் உன் பொண்டாட்டி மேல கொலை வெறியில இருக்கேன். மை பொண்டாட்டி வாய் சின்ன பொண்ணு. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். சின்ன பொண்ணு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க, வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டு கோவத்தெல்லாம் குறைச்சிக்கோ. பிரியாணியா? அந்த உன் பொண்டாட்டி கஞ்சிக்கு கூட வழி இல்லாம பட்டினி கிடக்குறான். பசி மயக்கமா வருதுன்னா ஃபானி கேர்ள். அவ உன்கிட்ட காமெடி பண்ணிருப்பா சின்ன பொண்ணு. காலையில தான் இட்லி பூரி பொரோட்டான்னு நல்ல ஒரு கட்டு கட்டுனா என் செல்லக்குட்டி. இட்லி பூரி புரோட்டாவா? அம்மா என்ன நீ 2 மாசமா வேலைக்கே போகல, வீட்டிலேயே கிடக்க? ஆமா ஆமா ஆமா, ஏதோ தெரியல. என் ஒய்ஃபுக்கு எங்கேயோ பணம் கிடைச்சிருக்கு போல. அதான் இனியே வீட்டிலேயே இருங்க, எங்கேயும் போவாதீங்க, உங்களை நான் பத்திரமா கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன், என் கூடவே இருங்கன்னு சொன்னா. என்ன கவால சொல்ற? ஆமா சின்னு, மகளிர் குழுல எடுத்த பணத்தை என் பொண்டாட்டி செலவு பண்ணாத அப்படியே பத்திரமா வச்சிருக்கா போல இருக்கு. அதான் என்னைய கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போவேனா, நம்ம 2 பேரும் வீட்டிலேயே ஜாலியா இருக்கலாம்னு சொன்னா. குழு பிடித்த குள்ளச்சி உள்ள நிறைய விட்ட மோசமான தந்திரக்காரியா இருப்பாப்லையே. குழுல வாங்கின பணத்தையும் செலவு பண்ணாம வச்சுக்கிட்டு எங்க கிட்ட இருந்தும் பணம் வாங்கி ஏமாத்திக்கிட்டு நிக்கிறியா? சின்னோ சின்னோ சாப்பிடுடி. வாலே எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடு. இதான் அவ உன் கையால சாப்பிட்ட கடைசி சாப்பாடா இருக்கும். நம்ம சின்ன பண்ணி நம்ப முடியாதுக்கா. நம்ம கிட்ட மட்டும் பணத்தை வாங்கி லட்சுமி கிட்ட கொடுத்துட்டு அவ பணம் கொடுக்கல பத்தியா? இதுல இருந்து தெரியல ஏக்கா. பாத்திக்கா வளர்ந்த மாடி எப்படி வந்து படுத்து கிடக்குது பாரு. இவன் நமக்கு பணம் வசூல் பண்ணி தரவலாம். நம்ம இது பணம் கட்டாம அக்கௌண்ட் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காவா. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படிமா இந்த லட்சுமி கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது? என்ன இது கொள்ளையா இருக்கு. சீ, அக்கம் பக்கத்துல பழகுறவளே இப்படி எல்லாம் பண்றாளோ பாத்திக்கியா? அக்கா இந்த வளர்ந்த மாடை எழுப்புக்கா. என்ன பண்ண? ஏய் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தோம், நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? வளர்ந்த மாடே இந்திரடி எருமை குந்தாணி எப்படி கொரட்டை விட்டு தூங்குறா பத்தியா? கையில என்ன பேப்பர் இது? என்னவோ லெட்டர் மாதிரி இருக்கு. என்னதுடி? மதிப்புக்குரிய ஷாலின் ஐயா அவருக்கு வணக்கம். நான் தான் சின்ன பொண்ணு. நீங்க மகளிருக்குன்னு கொடுத்தா மகளிர் பணத்தை வாங்கிக்கிட்டு கட்டாம பல பேர் ஊருக்குள்ள ஏமாத்துற அளவ ஒருத்தி எங்ககிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணிட்டு எங்களையே ஏமாத்திக்கிட்டு கிடக்கா. தயவு செஞ்சு அவளை பிடிச்சி ஜெயில போடுங்களாம். இந்த மாதிரி பணத்தை வாங்கி ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து எல்லாரோட அக்கௌண்ட்டையும் லாக்கு போட்டு ஏன் அப்படி மக்களெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? யார் உண்மையான குற்றவாளின்னு தெரியாம எல்லாரையும் சிரமப்படுத்துறீங்களே. குழு தலைவியா இருக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழுவை உன்னை சேர்த்துட்டு எல்லார்கிட்டையும் செருப்படி பட்டுக்கிட்டு கிடக்க. தயவு செஞ்சு குழு தலைவியா இருக்கிற என்னைய மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் சின்ன பொண்ணு. அப்படியே தயவு கூர்ந்து இந்த எலெக்ஷன் மூலமா எல்லா குழுவையும் தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ சின்ன பொண்ணு, என்னுடைய சாவுக்கு காரணம் செம்பருத்தி குழு லட்சுமி.
ஆள் அடையாளம் குள்ளமா சிவப்பு சட்டை போட்டிருப்பா, தான் இருப்பா, பார்க்க தவளைக்கு கை கால் மலைச்ச மாதிரி இருக்கா. அவ என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு கிடக்கா. தயவு செஞ்சு அவளை பிடிச்சி ஜெயில போடுங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, அடி பாவி, ஏன்டி இப்படி பண்ண? சின்ன பொண்ணு, உன்னை நாங்க திட்டிருக்க கூடாதுடி. லட்சுமி பண்ண தப்புக்காக நீ ஏன்டி தண்டனை அனுபவிக்கிற? சின்ன பொண்ணு, நீ குழு தலைவின்னு சொல்லி தாண்டி உன்னை நாங்க கேட்டோம், அதுக்காக இப்படி அடி பண்ணுவேன். ஐயோ சின்ன பொண்ணு, உன்னை நினைச்சா கஷ்டமா இருக்குடி. அநியாயமா இப்படி எங்களுக்காக மருந்து குடிச்சிட்டியே. ஐயோ, நாங்க அப்படி பேசிருக்க கூடாது சின்ன பொண்ணு, நாங்க அப்படி பேசிருக்க கூடாது, எங்களை மன்னிச்சிரு. மகளிர் குழு தலைவி சின்ன பொண்ணு மரணம்னு ஊரு முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். இனிமே நாட்டுல இருக்கிற எல்லா குழுவுக்கும் சின்ன பொண்ணு மகளிர் குழுன்னு பேர் வைக்கணும். உன்னை மாதிரி மகளிர் குழுவுக்கு தலைவியா இருந்து கஷ்டப்படுற எல்லாரையும் நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஏக்கா, இந்த லெட்டரை முதல்ல போலீஸ்ல கொடுத்து லட்சுமியை ஜெயில பிடிச்சு போட சொல்லுங்கக்கா. சின்ன பொண்ணு சாவுக்கு காரணம் லட்சுமி தான். அவளாலதான் சின்ன பொண்ணு அவசரப்பட்டு மருந்து குடிச்சிருப்பா. அக்கா, சின்ன பொண்ணு இப்ப பதிப்பாவளா எரிப்பாவளா? நம்ம வேணா ஆஸ்பத்திரியில சொல்லி கிட்னி கண்ணு எல்லாத்தையும் நோண்டி வித்துட்டு பணத்தை எடுத்துக்கலாமா? அப்படி போடி. இவ உடம்புலயே எண்ணி இருக்கிறது 4 எலும்புதான், இதுல என்ன தேர போகுது? ஏக்கா, இல்லக்கா, சின்ன பொண்ணு நல்லா மொரட்டா தின்னுவா பாத்திக்கியா, உடம்புக்குள்ள எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். இவதானே 2500 ரூபாய் பணத்தை வாங்கி லட்சுமி கிட்ட கொடுத்தா, அப்புறம் அந்த பணத்தை எப்படி நம்ம லட்சுமி கிட்ட இருந்து வாங்குறது? சின்ன பொண்ணு செத்துட்டா, லட்சுமி பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. நம்ம பணம் பழ போனது தானே. இந்த ஆஸ்பத்திரியில சொல்லி சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள எதுவும் தேருமானு பார்த்து 2500 ரூபாய், ஆளுக்கு 5000, ஏதாவது உனக்கு கிடைச்சி வித்துட்டா போதும். அடி எருமை அருவாமனை எடுத்து ஆபரேஷனே பண்ணுவ போல இருக்கு. நானே போலீஸ்ல லட்சுமியை மாட்டி விடுறதுக்கு மருந்து குடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்கேன். இங்க எனக்கு பாட கட்டி பால் ஊத்துறதுக்கு ரெடி பண்றீங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தின லட்சுமியை கூட நம்பிடலாம் போல இருக்கு. ஏய் அப்பா, உங்களை நம்பவே கூடாதுடா சாமி. பாவி சின்ன பொண்ணு, நீ சாவலியா? ஏன் செத்துட்டா என் கிட்னி, என் குடலு, என் கண்ணுன்னு எல்லாத்தையும் நோண்டி விக்கலாம்னு பாத்தீங்களா? சரி, இந்த சப்பாத்தி கட்டை எடுத்து இவன் மண்டியில ஒரு போடு. நம்ம ஏமாந்த 5000 பணம் கிடைக்கணும்னா சின்ன பொண்ணு கிட்னியை தான் அறுத்து வைக்கணும். ஐயோ, ஒரு மகளிர் குழுக்கு தலைவியா இருக்கிறதால இவ்வளவு பிரச்சனையா? என்னைய ஆள விடுங்க.